12/6 மார்ச் 31. ஸோ இருட்டிருக்கு, தெரியுதா? இருட்டிருக்கு. இங்கே வந்து 12:10 அப்படியே வச்சுக்கலாமே. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே நாளில் இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரில. நேற்று தான் 360 கிலோமீட்டர்ஸ் அலைஞ்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு 3 டேஸாக 4 டேஸாக ஹாஸ்பிட்டலில் கலைஞ்சிருக்கேன். கொடுத்த ஒரு 10 டேஸ்லேயும் வந்து நான் ஆடிஷன்ஸ் போகிறதோ இல்லை மற்ற ஷூட்டிங்ஸ் போகிறதோ இல்லை வீட்டில் வேலை பார்க்குறதோ நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. 3 நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எவ்வளோ இது பண்ணிவிட்டு சடனாக வந்து நேற்று கொலாப்ஸ் ஆன வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நான்ஸ்டாப்பாக நேற்றே ஒரு ராசிபுரம் போகிற வேலை பெண்டிங் இருந்தது. ஸோ அதனால் அதை ரேவதிக்கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் விட்டாச்சு. இன்றைக்கி நான் கட்டாயம் ஒரு விஷயம், அங்கே இருந்தாலும் எனக்கு வேலை இருந்துக்கிட்டே கமிட்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், இங்கே இருந்தாலும் கமிட்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா ஷூட்டிங்கில் சின்ன சின்ன பிரேக் கிடைக்கும் பார்த்தீங்களா, அப்போது. இங்கே நான் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கேன். உங்களுக்கு வீடியோஸ் வரும்போதே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே சமைக்கிற வேலை இல்லை, பாத்திரம் வடக்கிற வேலை இல்லை, தண்ணி பிடிக்கணும் வேலை இல்லை, வேறு எங்கேயாவது கடைக்கு போகணுன்ற வேலை இல்லை, ஜிம் போக மாட்டேன், வாக்கிங் போக மாட்டேன். ஏன்னா இங்கே டைம் ஷெட்யூல் கரெக்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 50 பேருக்கு அம்மா வந்து 1.5 மணி நேரத்தில் சாப்பாடு எத்தனை கேஸை மாற்றி வச்சு பண்ணாங்கன்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நேற்று நான் வந்த வரைக்கும் தெரியும். இன்றைக்கி நாங்கள் காலையில் ஓமலூர் போயிட்டு யார் அம்மா வெறும் மோட்டராக ஓடுதாம்மா? மணி 12:15 எங்கள் ஊருக்கு வந்து தீபாவளி. ஏன்னா தண்ணி வந்தால் தான் எங்கள் ஊருக்கு தீபாவளி. தொட்டியில் ஊற்றுதுன்னு சொல்கிறேன்ல, நான் இந்த தொட்டியில் போட்டுருந்தேன். இப்போ தான் போய் போட்டு உள்ளே போனேன். தண்ணி நிறுத்திட்டேன் பிரியா, உங்களுக்கெல்லாம் நம்பி போச்சு, எனக்கு இந்த தொட்டி நம்பல. ஸோ இங்கே வந்து 15 days ஒன்ஸ் தான் வந்து தண்ணி வரும். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? 12/9. ஓகே, 15 days ஒன்ஸ் தான் தண்ணி வரும். உங்கள்கிட்ட பேச முடியலன்றதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, இப்படி நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. இங்கே தான் ஃப்ரீயாக இருக்கேன், இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்கேன். 24 மணி நேரம் நான் பிஸின்னு நினச்சிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் 1 வீக்காக ஒர்க் அவுட் போகல. பட் ஆல்டர்னேட் வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா 1 வீக் ஒர்க் அவுட் போகல. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற ஷெட்யூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனாலேயே எனக்கு மேக்ஸிமம் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா பேசுகிற அளவுக்கு கூட எனக்கு அந்த டைமிங் கிடைக்காது. அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நான் ஓடிடுவேன். அதுக்கப்புறமேட்டு ஓமலூர் போயிட்டு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் 7 லிட்ரு எண்ணெய், 7 லிட்ரு நல்லெண்ணெய், 7 லிட்ரு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு அப்புறமேட்டு கோதுமை மாவு இதெல்லாம் அரைச்சி தான் பார்த்துருக்கீங்க. நாளைக்கு சீரகம், மிளகு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான்ஸ்டாப்பாக விடாமல் போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் எண்ணெயெல்லாம் வாங்கிக்கிட்டு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்னும் வேலை இருக்காம்மா? சரி, நம்பணும். காலையில் எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நேற்று எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட, ஏன்னா எங்கள் அம்மாவை பார்த்துட்டு மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மம்மி எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு பொரியல் ஆக்கிறதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு கஷ்டம். அவங்களுக்கு 59 வயசு இருந்தாலும் ஸ்டில் மேலே தண்ணி பிடிக்கிறதுலேருந்து கீழே தண்ணி பிடிக்கிறதுலேருந்து 10 வாட்டி மேலே ஏறி இறங்குறதுலேருந்து வண்டி ஓட்டுறதுலேருந்து மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்ததுலேருந்து, அப்பாக்கெலாம் மளிகை சாமானமே வாங்க தெரியாது. அப்பாவுக்கு வந்து ரொம்ப நேர்மையானவர், சம்பாதிக்க தெரியும், அதை எப்படி செலவு பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அம்மா வந்து திறமைசாலி, பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். பட் சேர்த்து வச்சுக்க தெரியாது. எதுக்கு எப்படி இது பண்ணணுன்றது நம்பி ஏமாந்துடுவாங்க. ஓடுது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். அதுக்கப்புறமேட்டு இங்கே தண்ணி வந்தால் தான் தீபாவளி. சில விஷயங்கள் இந்த வீட்டிலேருந்து யோசிச்சு பார்ப்பேன். நம்மளுக்கு இதுதான் நடக்கணும்னு இருக்குது இல்லையா அப்படின்றதெல்லாம். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் பேசிடுறேன். ஸோ இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு 7 லிட்ரு எண்ணெய் வாங்கி, அதான் 13 லிட்ரு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டு நல்லபடியாக வச்சாச்சு. ஓமலூர் போயிட்டு வந்தாச்சு, மொதல் வேலை. மளிகை சாமானம் வாங்கியாச்சு, 2வது வேலை. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு, 3வது வேலை. எஸ்பெஷலி ஆஞ்சநேயர் கோயில் அன்எக்ஸ்பெக்டட். எப்போவுமே நாங்கள் பிளான் போட்டால் அது உருப்படாது.
அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ அதுவும் வந்து நரசிம்மராஜர்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மெய் செலுத்துட்டேன். தலைவலி வேறு. டாக்டர் சொன்னாங்க 1 வாரத்துக்கு நீங்கள் தயிர் இட்லியை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, நீராக்காரமாக கொடுங்க. நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு. ட்ரைனஸ் தெரியுதா? நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு. ட்ராவல் அதிகம் பண்ணாலும் பாடி ஹீட் எடுக்குது, தூங்கவே மாட்டேங்கிறீங்க. நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே நான் ஒழுங்காக தூங்கலை. எனக்கு என்ன தான் பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிருக்கோம். சுத்தமாக தூக்கம் வராது. எல்லாம் பின் டாப் சைலன்ஸில் இருக்காங்க, நான் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ மம்மி சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்காகவே இங்கே வந்தேன். உண்மை அதுதான். எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும். சில விஷயங்கள் எனக்கு யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துச்சு. பார்த்திங்களா, சலிக்காமல் என்ன கேட்டாலும் பண்ணிவிடுவாங்க. நான் தான் கேட்கறதில்ல. கொலஸ்ட்ரால் ஓவர் ஹையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், ஜிம்முக்கு போவனே தவிர ரெகுலராக போக மாட்டேன். மந்த்லி ஒரு எப்போ கேப் இருக்கோ அந்த கேப்பில் பிஸி ஷெட்யூல் எவ்வளோ நாள் போகுன்றது உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இன்னும் ஒரு 1 வீக் ஜிம் என்னால் போக முடியாது. ஆனால் உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, உங்களுக்கான வீடியோஸ் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நியூவாக தான் வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி லைவ் வரதும் இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தான். இதை வச்சுட்டு வந்துடுவானுங்க டங்குன்ட்டு. நோ யூஸ். நீ பேச மட்டும்தான் முடியும். செயல்கள் எல்லாம் எந்த டைமில் என்ன வேலையிலையாக இருந்தாலும் என்னோடய செயல்கள் நடைபெறும். அது 24 மணி நேரம் பிஸியாக இல்லை 48 மணி நேரம் பிஸியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் என்னால் பண்ண முடியுன்ற விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ கமெண்ட்ஸ் போடுற இடத்துல இருப்பேன், நான் செஞ்சு உருவாக்குற இடத்துல இருப்பேன். ஸோ அதுதான் உனக்கும் எனக்குமான வித்தியாசம். அதுக்கப்புறமேட்டு வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஸோ காலைக்கு 4 விஷயம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்குது. அதை முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஜான்வரி 1 அழவாய் மலை ஃபஸ்ட்டு முருகனை போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்போ அம்மா வரல. அம்மா வந்து பழனி கேட்டாங்க. நவம்பரோ என்னமோ சம்திங் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜான்வரி 1 முருகனை தான் போய் அந்த 1500 கிலோ படிக்கட்டு போயிடுச்சு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஃபேமிலியாக என் பாட்டி விட்டுட்டு போனோன்னு வருத்தம் இருந்தது. என் பாட்டியோடு சேர்த்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அதுக்கு தான் எவிடன்ஸோடு நான் அப்பப்போ வீடியோ எடுத்துறது, ஃபோட்டோ எடுத்துறது. நாமக்கல் ஆஞ்சநேயரும் நரசிம்மனும் மார்ச் எண்டிங்குள்ளே நீ வந்து என்னை பார்த்துட்டு போன்ற மாதிரியே இருக்குது. எனக்கு நாளைக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் முடிச்சதுக்கப்புறம் சொன்னால் சந்தோஷமாக இருக்குது. முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னால் அது நடக்க மாட்டேங்குது. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெருசாக லைவ் வரத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒர்க் இருக்குது. கொஞ்சம் உடம்பு கண்டிஷன் சரியில்லை. நான் வந்து ஷூட்டிங்க்கே நான் தயாராகணும். நாளைக்கும் ட்ராவல்லையே போயிடும். 3 நாள் இங்கே ஊருக்கு வந்தால் ட்ராவல். சென்னையில் இருந்தால் ரன்னிங். ஷூட்டிங் இருந்தால் அங்கே ஓடுவோம். ஷூட்டிங் இல்லைன்னா ஜிம்முக்கு, வாக்கிங்க்கு, மற்ற விஷயத்துக்காக ஓடுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஸோ இதுவே நிம்மதியான விஷயம், நிம்மதியான வாழ்க்கை. உங்களுக்கான ஒரு சர்க்கிளை ரெடி பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, தோழிகளாக இருந்தாலும் சரி. நான் அனுபவப்பட்டுட்டேன். இந்த உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு உண்மையாலுமே ஒரு இட்லி போடுறதுக்கோ, நான் செஞ்சு தரமா நீ சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கோ யாருமே இல்லை. எங்கள் அம்மா இன்றைக்கி 1.5 மணி நேரத்தில் சொன்னால் 50 பேருக்கு சோறு போட்டுருவாங்க. எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நான் சத்தியமாக இத்திலூண்டு கூட ஆக மாட்டேன். எங்கள் அம்மா செய்கிற வேலைக்கு 59 வயசு. பெருசாக அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. பழம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. டீ தான் எந்நேரம் பார்த்தாலும். எங்கள் பாட்டிக்கு 78-79 வயசு. ஏறிடுவாங்க, இறங்கிடுவாங்க, தாயம் விளையாடுவாங்க, டான்ஸ் ஆட சொன்னால் ஆடுவாங்க. பட் அதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்கள பார்க்கும்போது கோவம் வருது. நிறைய ஏமாத்துறாங்களோன்னு தோணுது. ஸோ இனிமேல் ஏமாறக்கூடாது. 12 நாள் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க விடிய. ஸோ எதுக்குமே ஓய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணாக பிறந்துட்டு அவங்களோட விஷயங்கள், அதனால தான் அது 4 பேராக இருந்தாலும் 5 பேராக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் நான் கொஞ்சம் சோம்பேறி தான். பட் பண்ணணும்னு நான் ஆயத்தமாயிட்டேன்னா விட மாட்டேன். பேயாக மாறிடுவேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஆறுதல், நீங்கள் மட்டும்தான் துணை. ஆறுதல் தேடுறேன், புது ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறேன், இவங்கக்கிட்ட நிம்மதி கிடைக்கும், அவங்கக்கிட்ட நிம்மதி கிடைக்கும், வாய்ப்பே இல்லை. உங்கள்கிட்ட இருந்து எல்லா உதவியும் வாங்கிப்பாங்க. பட் ஒன்றும் புதுசாக நடக்காது. திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து 1 மாதம் கழித்து ஏமாறுவீங்க.
நான் சில விஷயத்த உணர்ந்ததுனால அவங்கக்கிட்ட சொல்கிறேன். கேட்குறது கேட்காது உங்கள் ஆப்ஷன்ஸ். ஓகே, 12:30 மணிக்கு பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அங்கே போனால் டைம் கிடைக்காது, இந்த ஃப்ரீ டைம் கிடைக்காது. 1 மணிக்கு அப்லோட் ஆகும். முடிஞ்சால் பார்த்துட்டு ஒரு சிஸ்டராகவோ ஏதோ ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் வீக்லி ஒன்ஸ் வரதா இருக்கேன். ஜென்ரல் லைவ் அம்மா போகவே கூடாதுன்னு ஒரே கற்று, அம்மாலேருந்து தங்கச்சியிலேருந்து எதிர்ப்பு. அதில் கோடி ரூபாய் வந்தாலும் போகாத. எப்படி அந்த ஷூட்டிங்க்கு வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் நடிக்காதன்னாங்களோ அதே மாதிரி கோடி ரூபாய் வந்தாலும் போகாத. மெம்பர்ஷிப் லைஃப் உனக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கா, அதை போ. வாழ்க்கையில் 1000 விஷயங்கள் எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. முகம் தெரியாதவன்ட்டுலாம் எதுக்கு பேசுகிற, எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் உண்மை தான். நம்ம ஃபேன்ஸுன்னு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களோட விஷயங்கள் என்ன, அவங்க என்ன ஏது, அவங்க ஸ்மக்லரா இல்லை கள்ளக்கடத்தலா, இல்லை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஏது என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஃபேன்ஸுன்னு வந்து நிற்கிறாங்க, போகிற இடத்துல நம்ம ஃபோட்டோ கொடுக்குறோம், அவ்வளோதான். அதனாலேயே அம்மா வந்து சில விஷயங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரன்ட்டு. அதனால் உண்மையாலுமே லைவை நீ போகவே கூடாது சொல்லியிருக்காங்க. ஓகே, பாய்.